வெல்கம் டு ஜோய்ஸ் கிச்சன். அரை கிலோ பிரியாணி எப்படி செய்யலான்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரை கிலோ பிரியாணிக்கு தேவையான பொருள்: வெங்காயம் 200 கிராம், தக்காளி 200 கிராம், 3 பச்சை மிளகா, 1/4 கட்டு புதினா, 1/4 கட்டு மல்லி, 2 துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, தாளிப்பு இருக்கு. ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 25 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு, 75 கிராம் இஞ்சி பூண்டு சேர்ந்த பேஸ்ட்டு, ஒரு 100 கிராம் கடலை எண்ணெய், அரை கிலோ பாஸ்மதி ரைஸ் 2 வாஷ் பண்ணி 3வது தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அரை கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி மஞ்சள்தூள்லாம் போட்டு கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கடாய் வச்சுட்டேன். தட்டி காஞ்சோடனே எண்ணெய் ஊற்ற வேண்டியது தான். எண்ணெய் சூடாகணும். பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, கிராம் வெங்காயத்தை சேர்த்துக்கணும். பச்சை மிளகா உடைச்சி போட்டுங்க, கீழே போட்டுக்கலாம். அப்படியே முழுசாக போட்டிங்கன்னா எண்ணெயில் வெடிச்சிடும். வெடிச்சுன்னா மூஞ்சில் தெரியும். வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போதான் கண்ணாடி பழம் வந்துருக்கு. இன்னும் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கணும். இன்னும் வெங்காயம் பொரியணும். அப்புறம் ஸ்டீல் பாத்திரம் அடி ஸ்ட்ராங்காக இருக்கணும், அடி திக்காக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காத நல்லபடியாக இருக்கும். இப்போ வீட்டில் செய்கிறவங்கெல்லாம் சின்னதாக இருக்கும்போது ஸ்டீல் பாத்திரம் வாங்கி வச்சுங்க. பாத்திரம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ தான் அடி பிடிக்காத இருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு பொரியணும். பொரிஞ்ச பிறகு ஒரு 1/4 புடி கொத்தமல்லி இலை அதை போட்டு 2 கலர் ஜஸ்ட் ஒரு மிக்ஸி. அடுத்து புதினா இலை கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுங்க. லாஸ்ட்டு தம்முக்கு தேவைப்படும். அடுப்பை சிம்ல வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 75 கிராம் ஆட் பண்ணி பச்சை வடை போகணும். போகிற வரைக்கும் நல்லா கிண்டிங்க. டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அந்த எண்ணெயில் போட்டுங்க. நம்ம கலர் தேவையில்ல, அப்படியே போட்டுக்கலாம். எண்ணெயில் வச்சிங்கன்னா கலர் சூப்பராகிடும். தக்காளி சேர்த்துங்க. 200 கிராம் தக்காளி. பாஸ்டா வச்சுட்டு தக்காளி நல்லா மசிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 200 கிராம் தயிர் சேர்த்துங்க. தக்காளி நல்லா மசிக்கணும். தக்காளி மசிஞ்சு வரும்போது உப்பு சேர்த்துங்க. 2 ஸ்பூன்.
பத்தலைன்னா லாஸ்ட்டு போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிகமாக போயிடுச்சுனா தான் பார்த்து. தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா ஜூஸியான தான் பிரியாணியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா சுவையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி நல்லா மசிக்கணும். நல்லா இது போல் வரணும். டைமில் சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுக்க சிக்கனை சேர்த்துங்க. அரிசி எடுத்த அளவு இந்த அளவில் ஒரு கப்பு உப்பு செக் பண்ணிக்கணும். தொண்டைக்கு உரைக்கணும், அதுபோல் காரமும் தொண்டைக்கு உரைக்கணும், புளிப்பும் அதுபோல் உரைக்கணும். கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்கிற பொருட்கள் நான் கொஞ்சம் ஊற வச்சுட்டு அரிசி போட்டுக்கலாம். நல்லா கொதிக்குதா? கொதிச்சோடனே அரிசி போட்டுருக்கேன். ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு அரிசி இப்போ அரிசி அப்படியே போட்டுருக்கேன். கொஞ்சம் அரிசியும் தண்ணியும் மட்டமான தம்மில் விட்டுருக்கோம். கரெக்டாக இருக்கு. இப்போ தம்மிலோட தான் இதுதான் கரெக்டான பக்கம். சேர்த்து மூடி போட்டு மூடி விட்டுருக்கேன். நான் ஒயிட்டான தோசைகள் இருந்தது, மூடி கரெக்டாக இருந்தது, மூடி விட்டேன். ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் வந்தோன்னே சிம்மில் வச்சு ஆவி வந்துடுச்சு. ஆவி வந்தோன்னே சிம் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டால் போதும். பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக உதிரியாக வந்துருக்கு பாருங்க. கறி எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்க. கண்ணியக்கா இந்த மாதிரி சாப்பாடை அப்படியே எடுத்து போட்டு கிளற வேண்டியது. கலரே போடலை, வெறும் மிளகாத்தூள் கலர் தான். இப்படி பாருங்க கலர் அரிசி எவ்வளோ நீட்டாக வந்துருக்குங்களா? எவ்வளோ லென்த்தாக இருக்கு. அவ்வளோதான், சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். லாஸ்ட்டு மிச்சம் இருந்த தலை ஒரு ஃப்ளேவர்
பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிடலாம். வாங்க, எவ்வளோ உதிரி உதிரியாக வந்துருக்கு பாருங்க. இது வந்து மாங்காய் பச்சடி. இது வந்து ரைத்தா, ஆனியன் ரைத்தா. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். பாய்.